ஓம் சாந்தி. 25/5/2026 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக ஆகியிருக்கின்றேனா? எந்த ஒரு கர்மேந்திரியமாவது என்னை ஏமாற்றாமல் இருக்கின்றதா? தனக்குத்தான் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு கர்மேந்திரியம் ஒருபோதும் சஞ்சலம் உள்ளதாக ஆக முடியாது. நான் என்னுடைய கர்மேந்திரியங்களை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பாபா என்னென்ன கட்டளைகள் கொடுத்துள்ளாரோ அவற்றை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும். பாபா சொல்லி இருக்கிறார், இனிமையான குழந்தைகளே, கர்மாதித் ஆக வேண்டுமானால் எந்த ஒரு கர்மேந்திரியத்தின் மூலமாகவும் விகர்மம் செய்யாதீர்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. கண்கள் ஏமாற்றக்கூடியவை. அதனால் தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்களா? தன்னைத்தான் கேளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்குத்தானே கேட்க வேண்டியதாக உள்ளது. இது உங்களது ஆன்மீக சேனை. அந்த சேனையிலோ எப்போதும் இளைஞர்கள்தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த சேனையில் இளைஞர்கள் 14-15 வயதினர் உள்ளனர் என்றால் 90 வயது முதியவர்களும் கூட உள்ளனர். சிறு குழந்தைகளும் உள்ளனர். இந்த சேனை மாயை வெல்வதற்காக உள்ளது. ஒவ்வொருவரும் மாயை மீது வெற்றி பெற்று பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும். ஏனென்றால் மாயை மிகவும் கொடியது. குழந்தைகள், தாங்களே கூட அறிந்துள்ளீர்கள், மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு கர்மேந்தியம் மிகவும் ஏமாற்றம் தருவதாக உள்ளது. அனைத்தை விட முதலில் அதிகமாக ஏமாற்றுவது எந்த கர்மேந்திரியம்? கண்கள்தான் அனைத்தை விட அதிகமாக ஏமாற்றம் தருகின்றன. தன்னுடைய மனைவி இருந்த போதும் அழகான மற்றவர் யாரையாவது பார்த்தால் உடனே கவரப்படுவார்கள். கண்கள் அதிகமாக ஏமாற்றுகின்றன. அவர்களை தொடுவதற்கு மனம் எண்ணுகின்றது. மாயை மிகவும் குப்தமாக ஏமாற்றி விடுகின்றது. அனைத்திலும் அதிக விரோதியாக இருப்பது இந்த கண்கள். தன் மனைவியை கூட விட்டுவிட்டு யாராவது நன்றாக இருப்பவரை பார்த்தால் அவர்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள். கண்கள் மிகவும் ஏமாற்றத்தை தருகின்றன. இந்த விரோதியை முழுமையாக சோதிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நமது பதவியை மிகவும் கீழானதாக ஆக்கிக் கொள்வோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்போது அதுபோன்று யாராவது பெண் முதலியவர்கள் உங்கள் முன்னால் வந்தால் அவர்களிடமிருந்து விலகிவிட வேண்டும். நின்று கொண்டு பார்க்க கூடாது. கண்கள் மிகவும் ஏமாற்றம் தரக்கூடியவை. அதனால் சந்நியாசிகள் கண்களை மூடிக்கொண்டு அமருகின்றார்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக இறைவனுக்கு அதிக நேரம் பிடிப்பதில்லை. மனிதர்களோ முற்றிலும் பயங்கர இருளில் உள்ளார்கள். தினமும் தனது கணக்கை பாருங்கள். எந்த கர்மேந்திரியம் நம்மை ஏமாற்றுகின்றது? வாயும் கூட அதிக ஏமாற்றம் தருகின்றது. முன்பு யஜ்யத்தில் கச்சேரி என்பது நடந்தது. அதாவது கர்மேந்திரியங்களின் தர்பார் நடைபெற்றது. அனைவரும் தங்களின் தவறுகளை சொல்லிக் கொண்டிருந்தனர். நான் இன்ன பொருளை மறைத்து உண்டு விட்டேன். நல்ல நல்ல பெரிய வீடுகளில் பெண் குழந்தைகள் சொல்லி விடுகிறார்கள். இப்படி மாயை போராடுகின்றது. மறைத்து உண்பதும் கூட திருட்டாகும். சிவபாபாவின் யஜ்யத்தில் திருடுவது மிக கெட்ட பழக்கம். 1 பைசா திருடினாலும் 1,00,000 திருடியதற்கு சமம். மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகின்றது. இந்த பழக்கம் மிகவும் கெட்டதாகும். கெட்ட பழக்கம் இருக்குமானால் நாம் என்னவாக ஆகுவோம்? கர்மேந்திரியங்களும் கூட அதிகம் ஏமாற்றம் தருபவை ஆகும். அவற்றினை கவனமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் பாபாவின் கட்டளைப்படி முழுமையாக நடக்க வேண்டும். மாயை பெயரை கெடுக்கச் செய்து விடுகின்றது. நீங்கள் அபகாரம் செய்தீர்கள், நான் உபகாரம் செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, நீங்கள் தீய பார்வை வைப்பீர்களானால் தனக்குத்தானே நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடைய வேண்டிய குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும். பாபா புரிய வைக்கின்றார், மாயா மிகவும் கொடியது.
இதன் மீது யுத்தம் நடைபெறுகின்றது. மீண்டும் பாவ கர்மங்கள் செய்வீர்களானால் 100 மடங்கு பாவமாக ஆகிவிடும். எவ்வளவு முடியுமோ எந்த ஒரு விகர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் எப்போது வசப்படுகின்றனவோ அப்போதுதான் கர்மாத்தீத் நிலை ஏற்படும். யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் சொல்கின்றனர், எனக்கோ சந்தேகம் உள்ளது. சிவ் பாபா எப்படி படிப்பு சொல்லித் தருகிறார், என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறுவார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்ற அர்த்தம், தன்னிடம் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான தினசரி கணக்கு வழக்கு வைக்க வேண்டும். பாபாவை பெயரை கெடுக்கின்ற மாதிரி எந்த ஒரு கர்மத்தையும் செய்துவிடக் கூடாது. தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை வைக்க வேண்டும். ஒரு சிறிதும் தீய பார்வை என்பதே இருக்கக்கூடாது. ஸ்தூலமும் சூக்ஷமத்திலும் ஒவ்வொரு கட்டளை கடைபிடிக்கக்கூடிய முழுமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுக. ஸ்தூல கட்டளைகளை பின்பற்றும் சக்தி எந்த குழந்தைகளுக்கு இருக்கும் என்றால், யார் சூக்ஷம கட்டளைகளை பின்பற்றவர்களுக்கு மட்டுமே இருக்கும். சதா நினைவில் இருப்பது மற்றும் மனம் சொல் செயலில் தூய்மையாக இருங்கள். எண்ணத்திலும் கூட அசுத்தம் அல்லது தூய்மையின்மை இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதேனும் எண்ணங்களில் பழைய அசுத்தமான சம்ஸ்காரங்கள் வந்தால் அது சம்பூர்ண வைஷ்ணவ சம்பூர்ண தூய்மை என்று சொல்ல முடியாது. ஆகவே எந்த ஒரு எண்ணமும் கட்டளைக்கு எதிராக இல்லாமல் இருப்பது, அப்போதுதான் முழுமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் என்று கூறலாம். பாபாவை தெரிந்து கொண்டு இதயத்திலிருந்து பாபா என்று கூறுவது இதுதான் மிகப்பெரிய விசேஷ தன்மை. ஏக்ரஸ் நிலை உருவாக்க கர்ம யோகியாக ஆகுங்கள். கர்ம யோகியின் முன்னால் எப்படிப்பட்டவராக யாராக வந்தாலும் அவர் எப்போதும் இயல்பாகவே விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பார்கள். இவருக்கு நாடகத்தின் இது நடிப்பு என்ற ஞானத்தின் மூலம் அவர் புரிந்து கொள்வார். அவர் நல்லதை நல்லது என்று புரிந்து கொண்டு சாட்சியாக பார்ப்பார். மேலும் தவறானதை மாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் கருணை மிகுந்த பார்வையுடன் சாட்சியாக பார்த்து மாற்ற முயற்சிப்பார்கள். இதுதான் ஏக்ரஸ் நிலை உருவாக்கும் சாதனம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.